இங்க வஉசி பூ மார்க்கெட் அனைத்து வியாபாரிகளுடைய சங்கத்தினுடைய செயலாளர், துணை செயலாளர், தலைவர், பொருளாளர், நான் மாலகடை சங்க செயலாளருங்க. இப்போ மார்க்கெட் வஉசி பூ மார்க்கெட்ல மாநகராட்சி எவிசன்ன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க. 6 மீட்டர் போக்குவரத்து இடம் கேட்டாங்க. 6 மீட்டர் பார்த்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு உட்பட்ட இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருக்கிறோம். தனியாரில் இருக்கிறவங்க அகற்றி வெளியில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்களை இருந்து 180 கடை இதுல இருந்து எடுத்துருக்காங்க. இந்த 80 கடைக்கு எங்களுக்கு மாற்று கடை கொடுங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்றோம். அத்துமீறி கார்பரேஷன் கோர்ட் ஆர்டர்னு சொல்லி எடுத்துக்கிட்டு எல்லா கடையும் குப்பை வண்டியில தூக்கி போடுறாங்க. இது பூவா? இது என்ன பண்றது? இந்த வியாபாரத்தை நாங்க இன்னைக்கு வித்து இன்னைக்கே முதல் பண்ணாதான் இது பண்ண முடியும். இதை எடுத்து குப்பை வண்டியில போட்டுட்டு போற அளவுக்கு அண்ணன் பழனிசாமி எங்களுக்கு தான் அண்ணன் தான் தலைமையா போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வழின்னு அவர் கேட்கிறார். எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்க அகற்றி தரோம். எந்த தடத்துல இருக்கிற கடையை நம்பர் போட்டு அந்த ரசீது கொடுங்க. அந்த நம்பர் போட்டு நேத்து வரைக்கும் அவங்க ரசீது வசூல் பண்ணிருக்காங்க. பாருங்க, நேத்து வரைக்குமே அவங்க சொன்னக்கூடிய இடத்துக்கு எல்லாமே வசூல் பண்ணிருக்காங்க. 100 ரூபா கொடுத்து வாங்கிருக்கிறோம். இதை கேட்டா என்னன்றாரு, சினிமா டிக்கெட் 3 மணி நேரம் படம் பார்த்தா போயிட்டே இருந்துட்டாரு. இப்படி சொல்லக்கூடிய அதிகாரி கிட்ட நாங்க என்ன பேசுறது? எங்களுக்கு ஆமாங்க சார், அதாவது அவங்களுடைய தாராளமா கொடுத்திருக்கிறோம். இது கார்பரேஷன் மூலியமாவே கொடுத்திருக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கடையை நாங்க ஏலம் கொடுக்கும் போது எங்களுக்கு தனித்தனியாவே கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன, இது குத்தகை தான் ஏலம் விட முடியும், நலாங்காடியா தான் நாங்க கடை கொடுக்கிறோம், அதனால நீங்க குத்தகைதாரரை அணுகு வாங்கிட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இவங்க 2 பில்டிங்கும் சேர்த்து 10 கோடி ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. அப்ப அவங்க அந்த 10 கோடி ரூபாய்க்கும் போது அவர் என்ன கேட்கறாங்களோ அதை செஞ்சு நீங்க வாங்கிக்கீங்கன்னு இதே கார்பரேஷன் சொன்னாங்க. அவங்க இந்த பணம் கொடுத்திருக்காங்க, அந்த பணத்தை கட்டி நீங்க வாங்கி தான் ஆகணும்னு சொன்னாங்க. அதை நாங்க வாங்கிக்கிட்டோம். இது குத்தகைதாரர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய முத்திரை கொடுத்த குத்தகைதாரர்கிட்ட தான் நாங்க கட்டி வாங்கியிருக்கோம். நீ ஆதாரம் வச்சிருக்கீங்கன்னா நாங்க ஆதாரம் எடுத்துட்டு வர முடியாது. பணத்தை நீங்க கட்டிட்டீங்க. உதாரணத்துக்கு நான் 150 கடைக்கு 10 லட்சம் ரூபாய் 15 கோடி ரூபாய். ஆமாங்க ஐயா, போனதா சொல்றாங்க. இப்ப அதுலயும் அவங்களுக்கு லாபம், கூடுதல் லாபம் பிளஸ் கண்டிப்பாங்க. இவங்க கடைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாங்க, கடையும் பணமும் கொடுத்துட்டு நிறைய பேர் நடுத்தர சொல்றாங்க. கண்டிப்பாங்க. அவங்களுக்கு என்ன ரெமடியோ உங்க சங்கம் பண்ண போகுது? எங்களுக்கு அதுதாங்க நம்ம கார்பரேஷன்ல என்ன கேக்குறேன்னா, எங்களுக்கு எதனாச்சும் ஒரு மாற்று இடம் பண்ணி கொடுங்க. அங்க இருக்கிற அந்த கடைக்காரங்களுக்கு இதே இடத்துக்குள்ளே ஒரு மாற்று இடம் பண்ணி கொடுங்கன்னா, மேல மெத்திக்கு போன்றாங்க. தனியார் பில்டிங்ல 300 கடை இருக்குது. அந்த 300 கடையை தாண்டி மேல மெத்திக்கு வாங்க வருவாங்களா? இது பூ வியாபாரம் பண்றோம் இல்லைங்களா? மேல கொண்டு போய் மெத்தியில எல்லா கடையும் வாங்க முடியுமா? ஏதோ தனியார் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்து நீங்க ஒரு செவரு வச்சு கொடுத்து நீங்க எங்களுக்கு மேல கடை கொடுத்தீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம். எதுவுமே பண்ணாம தனியார்ல 300 கடையை வச்சுக்கிட்டு நீங்க மெத்தியில போய் வியாபாரம் பண்றது எந்த வகையில் நியாயமான பதில்? இன்னைக்கு இருக்கிறீங்க யாராச்சும் 2 வீலர் விட்டு இறங்கி பூ வாங்குறாங்களா? எந்த ஒரு பொருளுமே வாங்குறாங்களா? இன்னைக்கு நாங்க எங்க போட்டோம்? இந்த மாதிரி நேரத்தில் எப்ப பார்த்தாலும் வியாபார நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை. இந்த கேஸ் போட்டதே தனி நபர் ஒருத்தர். இந்த தனி நபர் ஒருத்தருக்காக இவ்வளவு பிரச்சனை. எங்க கிட்ட வியாபாரம் பண்ற கடைக்காரங்களோ இல்ல வியாபாரிகளோ பொதுமக்களோ யாராச்சும் கேஸ் போட்டிருக்காங்களா? நாங்க எங்களுக்குள்ள அடக்கி நாங்க கரெக்டா இருக்கோம். நாங்க கச்சிதமா வியாபாரத்துல இருக்கோம். எங்களுக்கு இது பிரச்சனை இப்படி இருந்துருச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கடை எங்களுக்கு சரியான முறையில் ஒதுக்கி கொடுக்கலனா இந்த வருஷம் தேர்தல் நடக்கிறத நாங்க பூராமே புறக்கணிப்போம். மார்க்கெட்ல கடை போட மாட்டோம். எங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, கடையை உள்ள தள்ளி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நாங்களும் கடையை தள்ளி போட்டுக்கிட்டோம். நேற்று வரைக்கும் வசூல் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு காலையில போலீஸ் ஜீப் எல்லாத்தையும் வச்சு உடனே கடையை காலி பண்ணுங்கன்னு சொன்னா அது எந்த விதத்துல நான் சொல்லுங்க? நாங்களும் மாநகராட்சியினுடைய செயல்பாடு வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு கிடையாதுங்க. மாநகராட்சியினுடைய இது வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு கிடையாதுங்க. யார் கொண்டு அமௌண்ட் கொடுத்து சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுதாங்க உண்மை. வியாபாரிகளை ரொம்ப நசுக்கிறாங்க, ரொம்ப எங்களெல்லாம் துன்பப்படுத்துறாங்க. நான் வாழை இலை வியாபாரம் பண்றேன். 3 தலைமுறை இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்கேன். கொண்டு இங்க அன்னைக்கு போய் நாங்க மாநகராட்சியில கேட்டோம். டெண்டர் முடிஞ்சோடனே கடை எங்களுக்கு நீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். டெண்டர் எடுத்தவங்க கடை விடுவாங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு இதே மாநகராட்சி எல்லாத்துக்கும் அட்டையில நம்பர் போட்டு அந்த சீட்டு பாருங்க பையில வச்சுட்டு வந்துட்டேன். லெட்டர் இல்ல அந்த மாநகராட்சி ஆர்டர் காப்பியில கடை நம்பர் போட்டு எங்களுக்கு எல்லாம் விட்டாங்க. 2 வருஷமா இது வரைக்கும் எந்த இடையூறும் இல்லாம நாங்க தொழில் பண்ணிட்டு இருந்தோம். யாரோ ஒரு பொது நல வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு வியாபாரிகளை அவங்க கிட்ட மாநகராட்சி அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்களை வியாபாரிகளை நசுக்கிறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஆளுக்கு வசரம் இத்தனாயிரம் குடும்பத்தை நீங்க கொண்டு நடுத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நேற்று வரைக்கும் கடை வசூல் பண்ணவங்க எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துட்டு நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லணும். அது இல்லாம நாங்க வண்டி கொண்டு இருக்கோம். 1/2 மணி நேரம் டைம், 1 மணி நேரம் டைம்னா நாங்க என்ன வியாபாரிகளா இல்ல நாங்க என்ன மக்களா? என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு அவங்க தான் நல்ல தீர்ப்பு கொடுக்கணும்.